let us have the key point by our Honorable Justice C.V. Karthikeyan ji. Let us have the inaugural speech of our Honorable Justice. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த பயிற்சி முகாமை துவங்கி வைக்க வேண்டும் என்று என்னை அழைத்ததற்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அகில் பாரதிய அதிவக்திய பரிஷத் நேஷனல் தேசிய துணைத் தலைவர் திரு ஆர் ராஜேந்திரன்ஜி அவர்களுக்கும், தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் திரு கே பழனிக்குமார் அவர்களுக்கும், தமிழ்நாடு தெற்கு தமிழ்நாடு அகில பாரதிய வழக்கறிஞர்கள் சங்கம் தலைவர் திரு பி ராஜேஷ் சரவணன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் திரு டி கேசவன் அவர்களுக்கும், பொருளாளர் திரு எல் அழகுராம் ஜோதி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் மற்ற மூத்த வழக்கறிஞர்கள் பெருமக்கள் அனைவருக்கும், சபையில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். துவக்க விழாவிற்கு அழைத்ததற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதிரியான பயிற்சி முகாம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனைவருக்கும் ரொம்பவும் தேவைப்பட்டதாகும். ஆனால் அவர்கள் என்னை அழைத்த பொழுது வழக்கறிஞர் மத்தியில் ஒரு நீதிபதி என்னத்தான் கூற வேண்டும் என்று என் மனதில் சிந்தனை ஓடிற்று. தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி என்று இருக்கிறது. அதில் மாவட்ட நீதிபதியாக இருந்த பொழுது ஒரு 4.5 வருடங்கள் நான் இயக்குனராக டைரக்டராக பணிபுரிந்தேன். அத்தனை காலகட்டத்துக்கு யாரும் பணியில் இருந்ததில்லை. ஆனால் அப்பொழுது நீதிபதிகளாக இருக்கும் உரிமையல் நீதிபதிகள், நடுவர்கள், சார்பு நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் அவர்களை சரி செய்து அவர்களுக்காக பயிற்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி வந்து கொண்டிருந்தோம். தற்சமயம் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி என்று போபாலில் இருக்கிறது. அங்கும் ரிசோர்ஸ் பர்சனாக அழைக்கிறார்கள். அழைத்தால் சென்றிருக்கிறேன். சுமார் 20-30 தடவை அழைத்திருக்கிறார்கள். நியூலி எலிவேட்டட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்றும் மாவட்ட நீதிபதிகளுக்கும் அவர்கள் கூறும் அந்தந்த ஒரு சப்ஜெக்டில் ஏதாவது எடுத்து உரைக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பிற்கும் வழக்கறிஞர் மத்தியில் எடுத்துரைக்கும் சில சிந்தனைகளுக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. எனக்கு தெரிந்தது, என்னால் கிரகிக்க முடிவதில், நீதிபதி வந்திருக்கிறார், நாம் அனைவரும் அவர் என்ன கூறுகிறார் என்பதை கேட்போம் என்றும் ஒரு பக்கம் நம் மனதில் இருக்கும். நீதிபதி தானே வந்திருக்கிறார், என்ன பேசுகிறார் என்பதையும் கேட்பதற்கும் ஒரு பக்கத்தில் மனது இருக்கும். நாங்கள் ஒரு கூடல் அழைத்த பறவைகள், நீங்கள் பறக்கும் பறவைகள். ஒரு கூண்டில் அழைத்தது என்றால் எங்கள் மனதை நாங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். வழக்கறிஞர்களை மனதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் உங்கள் வாடிக்கையாளர்களுக்காக உங்களால் நீதிமன்றத்தில் தேவைக்கேற்ற போது உங்களால் வாதாட இயலாது, வாதமும் வராது. உங்களுடைய கடமைகள் என்ன? வழக்கறிஞர்கள் என்று சொன்னால் சில அடிப்படை கடமைகள் உங்களுக்கு உண்டு. கட்சிக்காரர்கள் உங்களை தேடி வரும் பொழுது முதலில் சரியான சட்ட ஆலோசனையை நீங்கள் கூற வேண்டும். அதற்கு அடிப்படையாக சட்டத்தை தெரிந்திருக்க வேண்டும். சட்ட ஆலோசனை எடுத்து கூறுவது மட்டுமல்லாமல் அவர்கள் ஏதாவது ஒரு பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும், அதை எழுத வேண்டும், அல்லது ஒரு அறிவிப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலும் கூட, அல்லது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறினால் கூட, அந்த பிராது அல்லது அந்த அறிவிப்பு அல்லது அந்த பத்திரத்தை எப்பொழுதும் சட்டத்தின்படி அதை
செல்லத்தக்கதல்ல என்று கூறும் வகையில் அந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடாத ஒரு ஆவணத்தை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் உங்களுடைய சட்ட அறிவை பயன்படுத்தி கொண்டு. இதெல்லாம் உங்கள் கடமைகள். அது மட்டுமல்ல, ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் என்றும் இருக்கிறது. நெறிமுறைகள், நேர்மை, இதெல்லாம் கலந்து கொண்டு நீங்கள் ஒரு சட்ட ஆலோசனையை உங்களுக்கு தெரிந்ததை எடுத்து கூறினால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது மட்டுமல்லாமல், வாடிக்கையாளர் கட்சிக்காரர் கூறும் அவர்களுடைய சொந்த விவரங்களே கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அதையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். வெளியில் சென்று கொண்டு எனக்கு இந்த கட்சிக்காரர் வந்தார், அந்த கட்சிக்காரர் வந்தார், இதை பற்றி அவர் கூறினார், அதை பற்றி கூறினார் என்று வெளியில் எடுத்து கூறுவது அது அவ்வளவு சரியாக இருக்காது. இதையெல்லாம் சரி, நீதிமன்றத்துக்கு வந்தால் நீதிமன்றத்திற்கும் உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. இது தவிர சமூகத்துக்கும் ஒரு கடமை உண்டு. இத்தனை கடமைகள் இருக்கும் பொழுது எவ்வாறு நீங்கள் உங்களை நன்னடத்தையாக நடந்து கொள்ள வேண்டும்? பயிற்சி முகாமில் சட்டத்தை பற்றி உங்களுக்கு எடுத்துரைக்க பல நிபுணர்கள் வருவார்கள். ஆனால் there is a contact which is very important, not the contacts. நம்முடைய கான்டாக்ட், அதை நீங்களே உங்களை சரி செய்து உங்களே நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் செய்து எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். இதில்தான் நீதியும் நியாயமும் என்று இரண்டு சொற்கள் வருகின்றன. நீதியான நடத்தையையும் நடுநிலையான சரியான தீர்ப்புகளையும் குறிக்கிறது. அது எங்களுடைய கடமை. இரு வாதங்களையும் கேட்டு எது சமமாக இருக்கும் என்று சிந்தித்து ஒரு தீர்ப்பை வழங்குகிறோம். ஆனால் அது வழங்குவதற்கு அடிப்படையாக எது தேவை என்றால் உங்களுடைய வாதுரைகள். அந்த வாதுரைகள் நிலை நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சட்டம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். சட்டத்திற்கு மேல் அந்த வழக்கின் ஃபேக்ட்ஸ் என்று கூறுவார்கள், அத்தியாவசிய கருவிகள், அதை அனைத்தும் நீங்கள் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். நீதி மற்றும் நியாயம் இரண்டும் ஒரு சமூகத்தின் அடிப்படை தூண்கள். இது இரண்டும் தேவை. நீதி என்பதை நாம் ஒரு விஷயத்தின் உண்மைத்தன்மை என்று ஆராய்ந்து குறிப்பிட்ட விதிமுறை அல்லது சட்டத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பதை குறிப்பிடுகிறது. நியாயம் என்பது அப்போது என்ன? சில சமயம் உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஒரு ப்ராமிசரி நோட் கேஸ் நீங்கள் போட்டிருப்பீர்கள், டிஃபெண்டண்ட்டுக்காக வந்திருப்பீர்கள். அவர் கூறியிருப்பார் நான் பணமே வாங்கவில்லை என்று. ஆனால் தீர்ப்பு அவர் வாங்கி இருக்கிறார் என்று வரும். ஆவணத்தின்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. உண்மையில் அது சரியான தீர்ப்பாக, உண்மையான தீர்ப்பாக என்ன நடந்ததோ அதை எடுத்துக்கொள்ளும் ஒரு தீர்ப்பாக இருக்காது. நீதியும் நியாயமும் எப்பொழுதுமே ஒரு சில சமயங்களில் ஒரு கிளாஷ் இருந்துத்தான் இருக்கும். அதை அந்த பிரிட்ஜ் என்று கூறுவார்கள். அதை அந்த பாலத்தை எப்படி முறையடிப்பது என்பது வழக்கறிஞர்களுடைய கடமை. எடுத்துரைப்பதில் ஆவணத்தில் இருப்பது பிழை என்று வாதாடுவது மிக கடினமானது. ஆனால் அந்த மாதிரியான வாதுரைகளை எடுத்துரைப்பதுதான் இந்த மாதிரியான பயிற்சி முகாம்கள். குறளில் கூறுவார், இதற்கு பிறகு மற்றொரு சொல் இருக்கிறது. அது தமிழ் மட்டும்தான் இருக்கிறது. ஆங்கிலத்தில் அதற்கான ஈடான சொல் கிடையாது. அது என்னவென்றால் அறம். அறம் என்பது ஒரு முக்கியமான ஒரு சொல்லாகும். அது ஒரு நமக்குள்ளேயே நாம் அதை வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அது அத்தனை விஷயங்களை குறிக்கும். நற்செயல்கள், அன்பு, ஒழுக்கம், நல்ல பண்புகள்,
இவை அனைத்தையும் சேர்த்து அறம் என்று கூறுவார்கள். அறம் இருப்பதோடு இருக்கும் நேரத்தில் சமத்துவம் வளரும். சமத்துவம் என்றால் ஈக்குவாலிட்டி. இவை அனைத்தையும் நான் எதிலிருந்து எடுத்து கூறுகிறேன் என்றால் நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் வருகிறது. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி டிபேட்ஸ் நீங்கள் படிக்க வேண்டும். அவர்களுக்கு எப்படி இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால், ஒவ்வொருவரும் சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமாக ஈடுபட்டு கஷ்டப்பட்டு அவர்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக போராடி இதையெல்லாம் மக்களுக்கு நாம் வழங்க வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்திற்கு வந்து நமக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் பார்த்தால் நம்முடைய பாரத நாட்டின் கலாச்சாரம் தான் அடிப்படை. அதில் இருக்கும் நியாயம், நீதி, அறம். அவர் முதலில் கூறும்பொழுது கூறினார் தர்மம். இந்த கான்செப்ட்ஸ் இதையெல்லாம் சேர்த்து தான் நாம் கான்ஸ்டிடியூஷனில் வந்திருக்கிறது. பிரித்து பிரித்து ஒவ்வொரு அகராதியும் நீங்கள் பார்த்தீர்களானால் அடிப்படையில் இந்த கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். வழக்கறிஞர் என்று நீங்கள் வாதுரைக்கும் பொழுது இம்மாதிரியான கான்செப்ட்ஸ், அறம், ஒழுக்கம், நீதி, நியாயம், இவையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு வாதுரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். அறம் என்பது சமத்துவத்தை வளர்ப்பதினால் பாகுபாடின்மை, எந்த விதத்திலும் பாகுபாடின்மை இல்லாமல் ஒரு சமுதாயம் உருவாக்கப்படும். நான் ஏதோ உங்கள் மத்தியில் ஒரு டீச்சர் அல்லது ப்ரீச்சர் மாதிரி நான் வந்து நிற்கவில்லை. உங்களுடைய கடமைகள் உங்களுக்கு தெரியும். அதை எடுத்து நீங்கள் பின்பற்றி நடைமுறை வர வேண்டும் என்றுதான் ஆவல். இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன, பல புத்தகங்கள் இருக்கின்றன. தேவன் என்ற ஒரு எழுத்தாளர் எழுதிய ஜஸ்டிஸ் ஜெகநாதன் என்ற புத்தகத்தை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சுமார் 90-100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த புத்தகம், தமிழில் வந்தது. அது பேர் ஜஸ்டிஸ் ஜெகநாதன் என்று இல்லாமல் இருந்தாலும் அது நீதிபதியை பற்றி அல்ல, வழக்கறிஞரை பற்றியது. ஒரு குற்றவியல், ஒரு கேஸ், கிரிமினல் கேஸை பற்றியது. ஒரு கொலை நடந்திருக்கிறது. அதை எப்படி அந்த வழக்கறிஞர் வாதுரைக்கிறார், எப்படி கிராஸ் எக்ஸாமின் செய்கிறார், அனைத்தும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கும் அனைத்து சரத்துகளையும் நீங்கள் அந்த ஒரு புத்தகத்தை படித்தால் உங்கள் மனதில் வந்துவிடும். அது 1 இல்லை 2 பதிப்பக்கத்தை எடுத்து நீங்கள் படித்துவிட்டு அனைவருக்கும் நீங்கள் அதை சிபாரிசு செய்யலாம். இப்பொழுது பிரசுரத்தில் இருக்கிறதா என்று தெரியாது, ஆனால் 2 வால்யூம்கள் உள்ளது. ஜஸ்டிஸ் ஜெகநாதன், தேவன் என்ற எழுத்தாளர் எழுதியது. தேவன் 1956-57 இறந்து விட்டார். ஆனந்த விகடனில் அவர் ஆசிரியராக கல்கி மேகசின் தொடங்கிய பொழுது இவர் ஆனந்த விகடனில் ஆசிரியராக சென்றார். மிக அற்புதமான ஒரு 2 பாகங்கள் கொடுத்த இருக்கும் ஒரு நாவல். இதையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் பேசுவதோடு அதில் நீங்கள் பல நல்ல விவரங்களை தெரிந்து கொள்வீர்கள். திருக்குறள் நம் அனைவருக்கும் அடிப்படையான ஒன்று. அது காமெண்ட்ரி பலர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் SM டயாஸ் IPS ஆஃபீஸர் அவர் எழுதிய திருக்குறளின் காமெண்ட்ரி, அதை வாங்கி படியுங்கள். மிக அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு குறளுக்கும் அதே கருத்தை எடுத்து பகவத்கீதையில் என்ன இருக்கிறது, அது தவிர
திருக்குறானில் என்ன இருக்கிறது, பைபிள் என்ன இருக்கிறது, அதை அனைத்தையும் எடுத்து சேர்ந்து ஒவ்வொரு குறளுக்கும் எடுத்து கொடுப்பார்கள். அதை நான் இயக்குனராக இருக்கும் பொழுது, அதுவும் 2 பாகங்கள் அனைத்து நீதிபதிகளுக்கும் வழங்கியிருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தின் அவர்களை உயர்நீதிமன்றத்தில் அதை பெர்மிஷன் கேட்டுவிட்டு அதை மிகவும் அற்புதமான அந்த ஒரு காமெண்ட்ரிஸ் மிகவும் அற்புதமாக இருக்கும். அவர்களிடம் கூறும் பொழுது, பேசும் பொழுது, ஃபோரன்சிக் சயின்ஸ், ஃபோரன்சிக் மெடிசன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு கொலை நடந்திருக்கிறது, ஒரு ஏரியில் அவர் மூழ்கி இருக்கிறார் என்றால், அடித்து போட்டுவிட்டு தண்ணீரில் மூழ்கி இருக்கிறார்களா அல்லது அவர் உயிருடன் இருக்கும்பொழுது தண்ணீரில் மூழ்கினாரா என்பதை எப்படி அறிய முடியும்? ஒரு பற்ற வைக்கப்பட்ட தீ காயமடைந்த ஒரு பிரேதம் இருக்கிறது என்றால், உயிர் இருக்கும் பொழுது அதற்கு தீ வைக்கப்பட்டதா அல்லது இறந்த பிறகு தீ வைக்கப்பட்டதா? இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பது? இதெல்லாம் உங்கள் வழக்கறிஞர் தொழிலில் அடிப்படையாக நீங்கள் தெரிந்துக்க வேண்டும். உயிர் இருக்கும் பொழுது தீயை பற்ற வைத்தால் சுவாச குழாய் அந்த கருப்பு கலராக உள்ளே இருக்கும். ஏனால் நாம் புகையை முழுங்கி இருப்பார்கள். இறந்த பிறகு தீயை வைத்து ஒருவர் மீது தீயை வைத்தால், அவர் இறந்த பிறகு வைத்தால் ரத்தம் வெளியே வராது, மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனால் நீங்கள் எந்த ஒரு வழக்கை நடத்தினாலும் இதெல்லாம் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். எப்படி சிக்னேச்சர் கையெழுத்துக்களை கம்பேர் செய்கிறார்கள், எப்படி கைநாட்டை கம்பேர் செய்கிறார்கள். அவரிடம் பேசும்பொழுது நான் கூறியிருந்தேன், சைபர் கிரைம்ஸ் இதையும் பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய ஃபோனை அங்கே வைத்திருக்கிறேன், ஆனால் என்னுடையது பிஎஸ்என்எல் ஃபோன். இங்கு இருவர்கள் பிஎஸ்என்எல் நம்பர் வைத்திருந்தால் என்னுடைய இந்த கைபேசியிலிருந்து உங்கள் இருவருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் செய்கிற மாதிரி இங்கிருந்து செய்ய முடியும். அம்மாதிரியான ஒரு தொழில்நுட்பங்கள் இன்று உலகில் வந்திருக்கின்றன. நீங்கள் ஒருவர் அனுப்பியிருக்க மாட்டார், மற்றவர் அதையும் அவருடைய ஃபோனில் அவர் தெரியாமல் அந்த மெசேஜ் வந்திருக்கும். அவர் பதில் அனுப்பியிருக்க மாட்டார், ஆனால் 2 பேருக்கும் அந்த கைபேசியில் அந்த மெசேஜ் வந்திருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? வழக்கறிஞராக நீங்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து ஆரம்பித்து அதிலிருந்து படிப்படியாக எப்படி நம் கான்ஸ்டிடியூஷன் வந்தது, கான்ஸ்டிடியூவன்ட் டிபேட்ஸ், அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். மற்ற சட்டங்கள் நீங்கள் தினமும் நீங்கள் உங்களுடைய சாதாரண வாழ்வில் நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள். கான்ட்ராக்ட் ஆக்ட், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், சிபிசி, சிஆர்பிசி. ஆளவந்தார் மர்டர் கேஸ் என்று ஒன்று 1952 நடந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. யாராவது கேள்விப்பட்டிருந்தால் சொல்லு. ஆளவந்தார் அது ஃபோரன்சிக் சயின்ஸ், அது மிகவும் முக்கியமான ஒரு கேஸ். ஒரு 2 நிமிடங்கள் அதை பற்றி கூறுகிறேன். என்றால் கேஸை பற்றி கூறியதனால் 52 இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ் என்று ஒரு ட்ரெயின் இருந்தது. அது எப்படி என்றால், அப்பொழுது மெட்ராஸிலிருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போகும். அங்கேயே நாம் டிக்கெட் வாங்கிவிடலாம். தனுஷ்கோடியிலிருந்து ஃபெரி, அந்த படகில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்ரீலங்காவிலேருந்து திரும்பவும் ரயிலில் ஏறி கொழும்பு வரைக்கும் போகலாம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட். பிறகு அதற்கு ராமேஸ்வரம் போட் எக்ஸ்பிரஸ் என்று பெயர் வந்தது. 52 ஆகஸ்ட் மானாமதுரைக்கு பக்கம் அந்த ட்ரெயின் வந்து போய்கொண்டிருக்கும் பொழுது 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு பெட்டியிலிருந்து ஒரு பெரிய துர்நாற்றம் வந்தது. அனைவரும் அதை பற்றி
எடுத்து கம்ப்ளைண்ட் செய்தார்கள். ட்ரெயின் நிற்கப்பட்டது. போலீஸ் உள்ளே வந்தார்கள். திறந்து பார்த்தால் தலை இல்லாத ஒரு சடலம் அங்கே இருந்தது. தலை இல்லை, தலை வெட்டப்பட்டிருந்தது. வெறும் சடலம் ஒரு பொட்டியில் அடைக்கப்பட்டிருந்தது. நான் கூறுவது 1952. இதை எப்படி ஃபோரன்சிக், எப்படி அதை யார், என்ன, ஏது, எங்கேருந்து வந்தது, எப்படி அதை ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிப்பது, இத்தனை கேள்விகள் இருந்தன. இப்பொழுது இருக்கின்ற எந்த ஒரு கருவியும் கிடையாது. சோஷியல் மீடியா இல்லை, டெலிஃபோனே இருக்காது. எப்படி அங்கே மானாமதுரையில் கண்டெடுத்த ஒரு சடலத்தை எப்படி யார் என்று, அது சென்னையிலிருந்து ஆரம்பித்த ஒரு வண்டி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று. இருந்தாலும் நம்முடைய காவல்துறையினர் அது இல்லை. அங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று ஏதாவது ஒரு காணாமல் போனவர் பற்றிய கம்ப்ளைண்ட் வந்ததா என்று கேட்க ஆரம்பித்தார்கள், என்று தேட ஆரம்பித்தார்கள். நம் உயர்நீதிமன்றத்தின் எதிரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கல்லூரி எதிரில் பிராட்வே இருக்கும். அதற்கு கொஞ்சம் தாண்டி சென்றால், பிராட்வே உள்ள இல்லை, அதே என்எஸ்சி போஸ் ரோடு பழைய பூக்கடைக்கு எதிரில் ஜெம் அண்ட் கம்பெனி என்ற ஒரு பேனா கடை இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அந்த பேனா கடையில் ஜெம் அண்ட் கம்பெனி பென் ஷாப் இன்றும் இருக்கிறது. சேல்ஸ்மேனாக இருந்த ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்று தன் மனைவி அங்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார், ஒரு புகார் கொடுத்திருந்தார். அதை பற்றி அப்பொழுது அவர் கூறினார், அவருக்கு வேறு ஒரு பெண்மணியுடன் ஒரு தொடர்பு இருந்தது, அவரை நான் சந்தேகப்படுகிறேன் என்று புகாரில் கூறப்பட்டிருந்தது. அங்கு சடலம் கிடைத்தது, பிரேதம் கிடைத்தது இவர்களுக்கு தெரியாது. இந்த புகாரை பற்றி அங்கு மானாமதுரையில் யாருக்கும் தெரியாது. இதை தனியாக விசாரிக்க அந்த பெண்மணியின் வீட்டிற்கு காவல், அது ராயபுரத்தில் இருக்கிறது, ராயபுரம் சிமெட்ரி ரோடு அந்த இருக்கிறது. இதெல்லாம் படித்துவிட்டு நான் அந்த இடத்திற்கே போய் பார்த்தேன், அந்த இடத்தை எப்படி இருக்கிறது என்ன என்று. அங்கு போய் காவலர் விசாரித்த பொழுது ஆழவந்தார் தான் அந்த சேல்ஸ்மேனுடைய பெயர். அவர் அங்கு வந்திருந்தார் என்று பக்கத்தில் இருந்தவர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த வீடு பூட்டி இருந்தது. ஒரு 2-3 நாட்கள் பிறகு அதே ராயபுரம் கடற்கரையில் வெறும் தலை ஒன்று மட்டும் மிதந்து கொண்டு வந்திருது. அதற்கு பிறகுதான் இதை இரண்டும் அங்கே இருக்கிற புகாரையும் இதையும் ஒன்று சேர்த்து, அப்பொழுது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருந்தார். அவரை இன்றையும் இந்த வழக்கு நேஷ்னல் போலீஸ் பியூரோ, அதில் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனாக இது இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன் என்பவர் இருந்தார். அவர் இப்பொழுது இருக்கிற டிஎன்ஏ எதுவும் இல்லாமல் வெறும் அந்த இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அதில் இந்த தலையும் இந்த பிரேதமும் ஒன்றுதான் என்று கண்டுபிடித்து, பிறகு இங்கே இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்கள் கேரளாவுக்கு சென்று விட்டார்கள். அங்கே டீ கடை நடத்தி கொண்டு வந்திருந்தார். அவர்களை பிடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில், அப்பொழுது செஷன்ஸ் கேஸ் உயர்நீதிமன்றத்தில் தான் நடக்கும். இந்த ராஜமன்னார் சிலை இருக்கும் அந்த காரிடாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலையை பார்த்த பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கோர்ட், இப்பொழுது 3 என்று இருக்கிறது, அப்பொழுது 4வது கோர்ட். அந்த நீதிமன்றத்துக்கு நீங்கள் சென்றீர்களானால் வழக்கறிஞர் வரும் இந்த கதவையில் உள்ளே வந்தால் ஒரு 4 இந்த மாதிரியான மொசைக் தரையில் 4 மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கும், டிரான்ஸ்லூசன்ட் பிளாஸ்டிக் இன்றும் இருக்கிறது. அது ஏனென்றால் அதற்கு கீழ் ஒரு சுழல் படிக்கட்டு இருக்கும். கைதிகள் வரும் பொழுது அந்த சுழல் படிக்கட்டு வழியாக அது ஒரு கதவு தான், அது முதலில் அதை திறந்தால் அது மேலாக நீதிமன்றத்திற்கு வருவார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் வெளியில் அழைத்து கொண்டு வந்தால், கைதிகளை அழைத்து கொண்டு வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகும் என்று இம்மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்திருந்தார்கள். இன்றும் அந்த சுழல் படிக்கட்டு இருக்கிறது. அது கதவு மூடப்பட்டு ஒரு பிளாஸ்டிக் 4 பிளாஸ்டிக் கற்களால் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கும் நடந்தது.
லக்ஷ்மிகாந்தன் மர்டர் கேஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். NS கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ் பாகவதர் அவர்கள் குற்றவாளிகளாக உயர்நீதிமன்றத்தில் நின்றார்கள். அதுவும் அங்குதான் நடந்தது. நான் கூறிய அந்த புத்தகம் ஜஸ்டிஸ் ஜெகநாதன், அந்த புத்தகத்தில் வரும் கொலை வழக்கும் அதில் தான், அந்த நீதிமன்றத்தை வைத்துத்தான் அவர் எழுதியிருப்பார். அங்கு நடந்த AS பஞ்சாபகேஷ் ஐயர் என்ற நீதிபதி அப்பொழுது இருந்தார். இந்த கொலை வழக்கு, ஆளவந்தார் கொலை வழக்கில் 7 ஆண்டுகள் தான் அவர்கள் கொடுத்தார்கள், சிறை தண்டனை கொடுத்தார்கள். ஆனால் அதை நீங்கள் படிக்க வேண்டும். எப்படி அந்த ஒரு சயின்டிஃபிக் எக்ஸாமினேஷன் பற்றியும் ஃபோரன்சிக் எக்ஸாமினேஷன் பற்றியும் எப்படி நீதிபதி ஆராய்ந்தார், எப்படி அது அந்த நிபுணர் எப்படி கோபாலகிருஷ்ணன் எப்படி அது தன் சாட்சியம் சொன்னார். அப்பொழுது சாட்சியம் அப்படியே கொஸ்டின் ஆன்சர் என்றே அந்த தீர்ப்பில் வரும். மிக அற்புதமாக இருக்கும். நான் ஏன் இதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றால், உங்களுக்கு எப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வருகிறது என்று தான். இப்பொழுது எங்களிடம் கூட நீங்கள் ஏதாவது தீர்ப்பு கொடுத்தால் இதற்கு முன்பு என்ன தீர்ப்பு இருந்ததோ அதை பார்த்து படித்து பின்பற்ற வேண்டும் அல்லது என்ன என்று அது ஏனென்றால் அது எங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது, இதே மாதிரியான ஃபேக்ஸில் எப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு. பல வழக்குகள், பழமையான வழக்குகளை நீங்கள் அந்த AAR அல்லது வேறு ஏதாவது ஜேர்னலில், நம்ம மெட்ராஸ் லா ஜேர்னல், லா வீக்லி, இதில் எடுத்து நேரம் கிடைக்கும் பொழுது ஜஸ்ட் படித்து கொண்டே வாருங்கள். எப்படி அந்த ஒரு லீகல் லாங்குவேஜ் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் சாதாரணமாக டிக்ஷனரி இருக்கிறது, லீகல் டிக்ஷனரி என்பது தனியாக இருக்கிறது. அவையெல்லாம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியணும். பல வழக்குகள், இந்த மாதிரியான வழக்குகளில் நீங்கள் ஒவ்வொரு விவரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ட்ரெயின் தியரி என்ற ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எடுத்து வந்தார்கள். அதை பற்றி ஏதாவது தெரிகிறதா? ட்ரெயின் தியரி என்று ஒரு குற்றவாளி ஒரே ஒரு பேட்டரி மட்டும்தான் வாங்குவார். அதற்கு மீது அவருக்கு வேறு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது மற்றவர்களுடன். ஒரு பேட்டரியை வாங்குவார்கள். நாம் ரயில் பயணம் பொழுது ஸ்டேஷனில் ஒருவர் உள்ளே வருவார், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி வெளியே போய்விடுவார். அடுத்தவர் உள்ளே வருவார், அவர் இறங்கி போய்விடுவார். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அந்த தொடர்பை எடுத்து வைப்பது தான் திறமை. அதில் தான் ஜஸ்டிஸ் KT தாமஸ் ட்ரெயின் தியரி என்று கூறினார். ஒருவர் சாதாரண ஒரு பேட்டரி வாங்கினாலும் கூட அது எப்படி கடைசியாக செய்யப்பட்ட அந்த குற்றத்திற்கு அது உதவியது என்பதை பிணைக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு இதையும் பிணைக்க வேண்டும். இதற்காகத்தான் அந்த தீர்ப்புகளை நீங்கள் படிக்க வேண்டும். அந்த ஃபேக்ட்ஸ் எப்படி அவர்கள் எழுதி கொண்டு வந்தார்கள். சிவகங்கை ஜமீன்தார் வழக்கு என்பது மிகவும் பழமையான வழக்கு. அனைத்து சிவில் லாவும் அதில் வரும். அடாப்ஷன், ஜமீன்தாரி சிஸ்டம், லேண்ட் சிஸ்டம், அனைத்தை பற்றியும் அது வந்து கொண்டிருக்கும். VTS சேவுக பாண்டியன் தேவர் வெர்சஸ் VTS தியாக சுந்தரம், இதை படிக்க வேண்டும். 58 ஜஸ்டிஸ் PV பாலகிருஷ்ண ஐயர் அவர் கொடுத்த தீர்ப்பு. எங்கேயோ ஒரு உயிலில் ஆரம்பித்து ஒரு ஜமீன்தார் இடத்தை உயிலில் கொடுக்க முடியுமா என்பதை அதை பற்றி பேசும் பொழுது, ஜமீன்தார் இடம் என்றால் என்ன, அந்த நிலம் என்றால் என்ன, அதை ஒரு உயில் மூலமாக ஒருவருக்கு கொடுக்க முடியுமா, அடாப்ஷன் என்ன, அதுக்கான தேவையான என்னென்ன கோட்பாடுகள் இருக்கின்றன, அனைத்தையும் அதில் கூறியிருப்பார்கள். இம்மாதிரியான பல தீர்ப்புகள் அனைத்து எந்த ஒரு இஷ்யூ, லா வீக்லி, ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர், SCC ஆன்லைன், எதை எடுத்தாலும் புத்தகத்தை அந்த தீர்ப்புகளை படியுங்கள். மிக 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 உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பகவத்கீதை 18 சாப்டர்களை கொண்டது. அதை 3ஆக பிரிக்கலாம்.
6, 6, 6 என்று. முதல் 6 அத்தியாயங்களில் அவர் என்ன கூறுகிறார் என்றார், ஞானத்தை பற்றி கூறுகிறார். நாலேஜ் அது தேவை. ஞானம் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல் 6 சாப்டர்களில் வரும். இரண்டாவது செட்டு 6 சாப்டர்களில் பக்தியை பற்றி வரும். மூன்றாவது கர்மாவை பற்றி வரும். இது எப்படி நமக்கு நம்முடைய வாழ்வில் எப்படி உதவும் என்றால், இந்த 3 கான்செப்ட் மட்டும் இருக்க வேண்டும். ஒரு சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டோமானால், இந்த சைக்கிளை பற்றி எல்லா விவரத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஞானம். அதை எப்படி பிரேக் பிடிக்க வேண்டும், எப்படி அதை பெடல் செய்ய வேண்டும், அது உள்ள என்னென்ன இருக்கிறது, அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஞானம் புக் நாலேஜ் மட்டும் இருந்தால் போராது. பக்தி இருக்க வேண்டும். பக்தி என்றால் பேஷன் என்று சொல்வோம், இன்ட்ரெஸ்ட். இந்த ஞானம் இருந்தாலும் அந்த சைக்கிளில் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பேஷன் வர வேண்டும். பேஷன் இருந்தால் ஞானம் அதை பற்றி தெரிந்து கொள்ள நாம் நம்மையே தள்ளி வைப்போம். ஆனால் இது இரண்டும் மட்டும் இருந்தால் போகாது. கர்மா என்பது இதை இரண்டையும் செய்து அந்த சைக்கிளை ஓட்ட வேண்டும். சைக்கிள் ஒன்று நின்று கொண்டு இருந்து அதை பற்றி அனைத்தையும் தியரிட்டிக்கலாக ஒருவர் சொன்னால் அதை பற்றி பிரயோஜனம் இல்லை. அதை சொல்வதற்கு அவர் ஆர்வமுடன் சொன்னாலும் அதை பற்றி பிரயோஜனம் இல்லை. அதை தெரிந்து கொண்டு, இந்த விவரங்களை தெரிந்து கொண்டு அந்த சைக்கிளை ஓட்டி சென்றார் என்றால் கம்ப்ளீட் ஆகிறது. ஆனால் ஓட்ட வேண்டும் என்றால் திரும்பவும் ஞானம் தேவை. அது ஞானம் எப்படி வரும் என்றால், பக்தி இருந்தால், அந்த பேஷன் இருந்தால் தான் அது வரும். இதை வைத்து கொண்டு நாம் திரும்பவும் அதை செயல்முறை செய்ய வேண்டும். இப்படி தான் ஒவ்வொரு காரியமும், உங்கள் தொழில் கூட, நான் இருக்கும் இந்த நான் வகிக்கும் இந்த பதவி கூட, எதை பற்றி எந்த ஒரு சட்டத்தையோ இல்லை ஒரு சிறிய செக்ஷன் பற்றி இருந்தாலும் அதை பற்றி நன்றாக படித்து கொள்ள வேண்டும். படிக்க வேண்டும் என்றால் அதற்கான இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டும். படித்து இன்ட்ரெஸ்ட் இருந்து அது மட்டும் போராத, அதை எப்படி நீங்கள் உங்களுடைய வாதுரையில் எடுத்து கூறுகிறீர்களோ அது தேவை. வாதுரையில் எடுத்து கூற வேண்டும் என்றால் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பகவத்கீதா. பல கருத்துக்களை அது எடுத்து கூறுகிறது. ஆனால் திஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல், த நியூக்ளியஸ் என்று நாம் எடுத்து சொல்லலாம். வழக்கறிஞர்களாக இருப்பதினால் நீங்கள் உங்களுடைய பள்ளி கல்லூரிகளை மறந்து விடாதீர்கள். அதை நான் எங்கு சென்றாலும் நான் அதை கூறுவேன். நீங்கள் இன்று வழக்கறிஞராக வருவீர்கள் என்று தெரிவதற்கு முன்பு உங்களுடைய பள்ளி தோழர்கள் உங்களுடன் பழகி கொண்டிருப்பார்கள். திரும்பவும் பள்ளிக்கு செல்லுங்கள். அங்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்து செய்ய முயற்சிப்படுங்கள். நீங்கள் படித்த பள்ளி, உங்களுக்கு அங்கு எடுத்துரைத்த ஆசிரியர்கள், அவர்களை மறக்காதீர்கள். கல்லூரிக்கு செல்லும் பொழுது எல்லாரும் சட்டக்கல்லூரி இருந்தால் கூட ஒவ்வொருவரும் எங்கு எப்படி என்ன மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருப்போம் என்று தெரியாத காலத்தில் அனைவரும் நீங்கள் பழகி இருக்கிறீர்கள். அதையெல்லாம் மறந்து விடாதீர்கள். நீங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது இருந்த உங்களுடைய நண்பர்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். அவர்களுடன் தொடர்பு கொண்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் போடுங்கள். இங்கு மதுரையில் நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால், நாகர்கோவில் உங்களுடைய நண்பர் இருந்தால், அவருடைய பெயரை சேர்ந்து மதுரையில் ஒரு பெயர் பலகை போடுங்கள். உங்களுடைய பெயரை சேர்த்து நாகர்கோவில் ஒரு பெயர் பலகை போடுங்கள். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் இன்றைய காலத்தில் மிக மிக முக்கியம். அவர் முதலில் பேசும்பொழுது ஆர்பிட்ரேஷன், கமர்ஷியல் லா என்று கூறினார்கள். இதெல்லாம் நாம் எடுத்து கால் வைக்க வேண்டுமென்றால் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்று இருப்பது ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இப்பொழுது வளரக்கூடிய சட்டங்கள், கமர்ஷியல் லா, ஆர்பிட்ரேஷன், இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
உங்களுடைய சொந்த ஊர்களை மறக்காதீர்கள். எங்கிருந்து உங்களுடைய தந்தையர் வந்தார்களோ, உங்கள் மனைவியோ அல்லது கணவருடைய தாய் தந்தையர் வந்தார்களோ, அந்த கிராமங்களில் அல்லது அந்த ஊர்களில் அந்த நகரங்களுக்கு சென்று அங்கு ஒரு அஸ்திவாரம் வையுங்கள். இது மிகவும் முக்கியம். நாம் அனைவரும் நம்முடைய சொந்த ஊரிலிருந்து வெளியே வந்து அந்த சொந்த ஊரின் பெயரையே மறந்து விடுகிறோம். சொந்த ஊருக்கு சென்றால் அது எங்கே நம்முடைய முன்னோர்களுடைய வீடு இருந்தது என்பதையும் மறந்து விடுகிறோம். என்ன கோவில் இருந்தது என்றையும் மறந்து விடுகிறோம். என்னென்ன அங்கே யார் யார் இருந்தார்கள் என்பதையும் மறந்து விடுகிறோம். இந்த தொழிலில் நீங்கள் இருக்கும் பொழுது சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கிறீர்கள். அட்வொகேட் இஸ் a very honorable profession. இந்த ஒரு ஃப்ளாகை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தாய் தந்தையர் எந்த இடத்தில் வந்தார்களோ அங்கு பாருங்கள், என்னென்ன அடிப்படை வசதிகள் அங்கு தேவை. உங்களால் இயன்றவரை அதை செய்ய பாருங்கள் அல்லது அங்கே இருக்கிறவர்களுடன் கலந்து ஆலோசித்து ஏதாவது செய்யுங்கள். இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு சமுதாயத்திற்கு உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்வதாக இருக்கும். வழக்கறிஞர் லாயர் ப்ரொஃபஷன் இஸ் a learned profession. லேர்னர் என்றால் சட்டத்தை மட்டுமல்ல, உலகில் நடக்கும் அனைத்து விவரங்களையும் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம்முடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒரு முக்கிய நபராக இருக்க வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அல்லது முன்னாடி நிற்க வேண்டுமோ அப்படி நின்றால் படிப்படியாக அடுத்தடுத்த கட்டமாக செல்லலாம். அது மிகவும் முக்கியம். நீங்கள் எந்தெந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறீர்களோ அங்கு சட்ட உதவி மையங்கள் இருக்கும். அதிலும் ஈடுபாடுடன் இருங்கள். சின்ன சின்ன சிறு சிறு உதவிதான். அங்கே இருக்கும் சப்ஜெயில் இருந்தால் சப்ஜெயிலுக்கு சென்று பார்க்கலாம். நான் மாவட்ட நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலில் நான் ராமநாதபுரத்தில் தான் முதல் போஸ்டிங் அங்கே தான். அங்கே ட்ரெயினி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ட்ரெயினி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்றால் 6 மாதங்கள் உரிமையல் நீதிபதியாக இருக்க வேண்டும், 6 மாதங்கள் சார்பு நீதிபதியாக இருக்க வேண்டும். முதன்மை மாவட்ட நீதிபதி எங்கெங்கே செல்கிறார்களோ அவர்கள் பின்னாடி தான் போக வேண்டும். அவர்கள் ஒரு வழிகாட்டியாகத்தான் இருப்பார். அப்பொழுது ஒரு சப்ஜெயிலுக்கு செல்லும் பொழுது அந்த காலத்தில் நான் சொல்வது ஒரு 20 வருஷங்கள் முன்னாடி இந்த சாராயம் அல்லது சாராயத்தை விற்கிறார்கள் என்று கைது செய்யப்பட்ட ஒரு 35 வயசு ஒருவர் இருந்தால், பெண்மணி இருந்தால், அவரை வைத்து காவலில் வைக்கும் பொழுது அவருடைய 13, 14 வயது மகளையும் காவலில் வைப்பார்கள். நேரடியாக பார்த்தது. இது யார் இதை எடுத்து வெளியே சொல்ல முடியும்? யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது? நீதிபதி ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை தான் அங்கு போவார்கள். ஆனால் வழக்கறிஞர்களாக நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மறக்கவே கூடாது. உங்களுடைய உரிமைகளை தவிர உங்களை சூழ்ந்த உங்களிடம் நம்பிக்கை வைத்த சமுதாயத்தினருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக நீங்கள் போராடத்தான் வேண்டும். அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எடுத்துரைக்கத்தான் வேண்டும். இதெல்லாம் தான் நீங்கள் எடுத்த சட்டப்பணிகள் மூலமாக அங்கு சென்றால் இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆச்சரியமாக இருக்கும். எப்படி சிறை மட்டுமல்ல மற்ற ஒரு இடங்களில் அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளும்போது இப்பொழுது மீடியேஷன் என்ற கான்செப்ட் வந்து இருக்கிறது, பல வருடங்களாக இருக்கிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். சமரச மையம். 15 வருடங்கள் நான் வழக்கறிஞராக இருந்தேன், 16 வருடங்கள். ஆனால் அந்த 16 வருடங்களில் 3 வருடங்கள் சீனியரிடம் இருந்தேன், பிறகு தனியாக பிராக்டிஸ் ஆரம்பித்து இருந்தேன். ஏதோ ஒரு காரணத்தினால் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஏனால் இன்றைய சமுதாயம் வேறு. டைவர்ஸ் என்று கேட்டு யாராவது வந்தால் அதற்கு நான் அந்த வழக்குகளை எடுத்ததில்லை. ஃபார் டைவர்ஸ். அதே மாதிரி ஃபார் பார்ட்டிஷன்.
இம்மாதிரியான வழக்குகளை நான் எடுத்ததில்லை. ஆனால் இன்று அந்த வழக்குகள் பல இருக்கின்றன, ஆயிரம் வழக்குகள் இருக்கின்றன. உங்களுடைய அனுபவத்தை எடுத்து சமரச மையத்தின் மூலம் நியாயம் இருந்தால் முயற்சி செய்து சேர்த்து வைக்க பார்க்கலாம். இல்லை என்றால் ஒரு பக்கம் ஒருவர் அது அது எந்த நியாயமோ அதை பிரிக்க வேண்டும், தனியாகத்தான் வாழ வேண்டும் என்றால் அப்பாறு அறிவுரை எடுத்து கூற வேண்டும் அந்தந்த ஃபேக்ட்ஸ் மூலமாக. ஆனால் சமரசத்தில் ஈடுபாடோடு இருங்கள், அதில் ஈடுபட வேண்டும். இந்த பயிற்சி முகாமில் இதையெல்லாம் தவிர உங்களுக்கு சட்டத்தை பற்றி கூற பல நிபுணர்கள் வருவார்கள். ப்ராக்டிக்கலும் தேவை. எப்படி ஒரு சாட்சியை விசாரிப்பது. இப்பொழுது அந்த சீஃப் எக்ஸாமினேஷன் என்பது இல்லை, ப்ரூஃப் ஆஃப் தான் போடுகிறோம். குறுக்கு விசாரணை எப்படி செய்வது. அவர் பார்க்கும் பொழுது 1940 KV கிருஷ்ணசுவாமி ஐயர் அட்வொகசி அண்ட் எத்திக்ஸ் என்று அவர் ஒரு சீரீஸ் ஆஃப் லா லெக்சர்ஸ் கொடுத்தார்கள். அந்த புத்தகம் இப்பொழுது பிரிண்டில் இல்லை. அதை சாஃப்ட் காப்பி என்னிடம் இருந்தது, அதை கொடுத்தேன். அதை படியுங்கள். ஒவ்வொரு ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய தொழிலை பற்றி மிக மிக பிரமாதமாக எழுதியிருப்பார். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன தேவை உங்களுக்கு, எப்படி ஒரு சட்ட புத்தகத்தை படிக்க வேண்டும், எப்படி ஒரு தீர்ப்பை படிக்க வேண்டும், எப்படி நீங்கள் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும், உங்களுடைய கான்டக்ட் எவ்வாறு இருக்க வேண்டும், நீதிமன்றத்திற்கு நீங்கள் எவ்வாறு இருக்க, உங்களுடைய கடமைகள் என்ன, உங்களுடைய உரிமைகள் என்ன, இதையெல்லாம் இன்றைய தேதியில் அதையெல்லாம் பொருத்தமாகத்தான் அந்த புத்தகம் இருக்கும் என்று நம்பித்தான் நான் அவர்களிடம் கொடுத்தேன். படித்து பாருங்கள், அது மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏதோ தோன்றினதினால் சுவாமி விவேகானந்தர் அருளாற்றிய அந்த உரையையும் நான் அவரிடம் கொடுத்தேன். மிக அற்புதமான இது. அதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பள்ளியில் அனைவரும் கூறுவார்கள் 1896 1896 சிகாகோவில் அவர் பேசினார் என்று. என்னதான் பேசினார்? முதல் 3 வார்த்தைகள் தான் நமக்கு தெரியும், பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று ஆரம்பித்தார் என்று. ஆனால் அவருடைய கருத்துக்கள் என்ன? அதை நாம் வழக்கறிஞராக இருக்கும் பொழுது அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளே போய் என்ன அவர் கூறினார், அதனுடைய எந்த அர்த்தத்தில் அவர் அங்கு போய் பேசினார். நினைத்து பாருங்கள், சுமார் 120-130 வருடங்களுக்கு முன்பு இப்பொழுது கூட நாம் அங்கு போய் சென்று நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி ஒரு கூட்டத்தில் பேச முன் வருவோமா என்று நாம் நம்மையே யோசிப்போம், சந்தேகப்படுவோம். ஆனால் அப்பொழுது அவர் அந்த ஒரு காலத்தில் போய் பேசியிருக்கிறார். என்னெல்லாம் பேசினார், என்னென்ன கருத்துக்களை எடுத்து கூறினார், எந்த பேஷன் அவருக்கு இருக்கிறது, அதுதான் திரும்பவும் அதற்கு வர வேண்டும். அவருக்கு நாலேஜ் இருக்கணும். இந்திய கல்ச்சர் இந்திய நம்முடைய பாரதம் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை தெரிம்பதற்கு ஒரு பேஷன் இருக்க வேண்டும். அதை 2 போராது, அதை எடுத்து பேச வேண்டும். இது 3 அவர் செய்திருக்கிறார். அதற்கு தான் அதையும் ஒரு பழைய புத்தகத்திலிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்பினேன். சாஃப்ட் காப்பியை அனுப்பவில்லை, அதை புத்தகத்திலிருந்து எடுத்து அனுப்பினேன். முகாமிற்கு பிறகு நீங்கள் சொந்த ஊருக்கு பத்திரமாக செல்ல வேண்டும், ஒரு விழிப்புணர்வோடு செல்ல வேண்டும். இங்கு என்னென்ன கூறினார்களோ, என்னென்ன எடுத்துரைத்தார்களோ அதை நடைமுறையில் எடுத்து வைக்க வேண்டும். மறுபடியும் நீங்கள் மட்டும் உங்களை முன்னோடிகளாக இருக்கக்கூடாது. போய் உங்களுடைய நண்பர்களுக்கு இங்கு என்ன நடந்தது என்பதையும் எடுத்துக்க கூட வேண்டும். அவர்களுக்கும் ஒரு ஒரு சிறிய ஸ்டடி சர்க்கிள் மாதிரி செய்து கொண்டு இங்கு என்னென்ன நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதையும் எடுத்து வையுங்கள். மெட்ராஸ் லா ஜேர்னல் இருக்கிறது. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். எத்தனை நேரம் பேசினேன் என்றும் அதை ஒன்றை கூறுகிறேன். மெட்ராஸ் லா ஜேர்னல் 1891 ஆரம்பிக்கப்பட்டது. அது எப்படி ஆரம்பித்தது? அந்த 1891 காப்பி என்னுடைய இல்லத்தில் இருக்கிறது. எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்றால், மயிலாப்பூரில் நேட்டிவ் அட்வொகேட்ஸ் என்று கூறுவார்கள், பேரிஸ்டர்ஸ் இருந்தார்கள். மெதுவாக
நம் வழக்கறிஞர் இந்தியர்களும் வழக்கறிஞர் தொழிலில் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு மாதிரியான தனியாக ஒரிஜினல் சைடில் இவர்களுக்கு ப்ராக்டிஸ் செய்ய முடியாது. இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருந்தன. அப்பொழுது மயிலாப்பூரில் வீட்டில் ஒரு 4-5 வழக்கறிஞர்கள் சேர்ந்து என்னென்ன இன்று நாம் நீதிமன்றத்தில் பார்த்தோம், என்னென்ன வாதுரைகளை நாம் கேட்டோம், எப்படி நீதிபதி அதை எப்படி அதுக்கு தீர்ப்பு கொடுத்தார்கள் என்று ஒரு சின்ன வாதங்கள், ஒரு சின்ன கூட்டமைப்பு நடக்க ஆரம்பித்தது. அது மெதுவாக பெரியதாக ஆகிற்று. அதன் அடிப்படையில் தான் சரி இன்று நாம் தீர்ப்புகளை ஒரு ரிப்போர்ட்ஸ் மூலமாக நாம் வெளியே பிரிண்ட் செய்வோம் என்று தான் மெட்ராஸ் லா ஜர்னல் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த முதல் ஒரு 20 வருடங்களுக்கான மெட்ராஸ் லா ஜர்னல் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீர்களானால் வழக்கறிஞர்களுடைய வாதங்கள் ஃபுல்லாக இருக்கும். அதற்கு பிறகு தான் தீர்ப்பு இருக்கும். இப்பொழுது அந்த மாதிரி வருவதில்லை. நீதிபதி வழக்கறிஞர் என்ன வாதுரைத்தார் என்பதை அவர் என்ன நினைத்தாரோ அதைத்தான் வரும். ஆனால் ஷார்ட் ஹேண்டில் பேசும் பொழுது அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த வாதுரை முழுமையாக வந்து அதற்கு பிறகு வாதுரை என்ன நடந்ததோ அதையும் போட்டுவிட்டு இறுதியில் தீர்ப்பு வரும். இதை படித்தால் உங்களுக்கு எப்படி ஒரு வாதுரை எடுத்து உரைக்கப்பட்டது என்ற விவரமும் தெரிய வரும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து முன் வருவீர்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நான் என்னுடைய எண்ணங்களை பகிர்வதில் ஏதோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு அழைத்ததற்கு நன்றி கூறி இந்த முகாம் நன்றாக மறுபடியும் இந்த மாதிரியான முகாங்கள் நடத்த அழைத்த சங்கத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பலர் இதிலிருந்து நன்றாக முன் வருவீர்கள். ஒன்று கூறுகிறேன், கடைசி என்று சொன்னாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தயவு செய்து எழுதுங்கள். ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுங்கள். வழக்கறிஞர்கள் அதில் பார்ட்டிசிபேட் செய்து தான் ஆக வேண்டும். வழக்கறிஞர் சமுதாயம் ஐஏஎஸ்ஸில் மிக மிக குறைவாக இருக்கிறது. சிவில் ஜட்ஜ் நீதித்துறை தேர்வுகள் வந்தால் அதில் எழுதுங்கள். மாவட்ட நீதிபதிக்கான தேர்வுகள் வந்தால் தயவுசெய்து படித்து நன்றாக எழுதுங்கள். நாம் அந்த மாதிரியான தேர்வு எழுதும்பொழுது எப்படியோ ஏதோ அவர்கள் ஒரு 10 பேரை செலக்ட் செய்து விட்டார்கள் என்ற ஒரு நம் மனதிலேயே ஒன்று வரும். அப்படி அல்ல, நான் உறுதியாக கூறுவேன், அப்படி அல்ல. ஒருவர் ஒரு கேள்வியை செட் பண்ணுவார், அடுத்தவர் அடுத்த கேள்வியை செட் பண்ணுவார், அடுத்தவர் 3வது கேள்வி. ஒரு 20 கேள்விகள் ஒரு தேர்வில் வருகிறது என்றால் 20 பேர் தனித்தனியாக அந்தந்த கேள்விகளை செட் செய்திருக்கிறார்கள். தனித்தனியாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக மதிப்பு போடுகிறார்கள். அதே மதிப்பை 4 பேர்கள் பார்க்கிறார்கள். இப்படித்தான் அதெல்லாம் நடக்கிறது. மாவட்ட நீதிபதிக்கான தேர்வுகள், உரிமையல் நீதிபதிக்கான தேர்வுகள், குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், இதில் நீதிபதிகள் கண்டிப்பாக வந்துத்தான் ஆக வேண்டும். அது சமுதாயத்திற்கு ஒரு பெரிய இழப்பாடாக இருக்கிறது. ஐஐடியும் அதையும் படித்துவிட்டு ஐஏஎஸ்ஸில் வந்து சட்டத்தை பற்றி தெரியாமல் அவர்கள் எழுதும் பல அனைத்து உத்தரவுகளும் நாங்கள் அதை சட்டத்தை செய்யும்படியாக இருக்கிறது. அந்த ஒரு அடிப்படை விவரமே தெரியாமல், நீதித்துறை என்றால் என்ன என்று தெரியாமல் தான் வருகிறார்கள். அது ஒரு சமயத்தில் ஐசிஎஸ் என்று இருந்த காலத்தில் அனைத்தும் வெறும் நீதிபதிகள் தான் அதில் வழக்கறிஞர்கள் தான் அதில் தேர்ச்சி பெற்று வந்திருந்தார்கள். முதலில் அவர்கள் கலெக்டராக இருப்பார்கள், பிறகு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக வருவார்கள். அதுதான் அடிப்படையாக இருந்தது. வழக்கறிஞர்கள் இந்த சமுதாயம்தான் ஐஏஎஸ்க்கு ஒரு அடிப்படை ஒரு குரூப், மெயின் குரூப்பாக இருந்தது. அது பொதுவாக இப்பொழுது போகிவிட்டது. அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் அதில் வர வேண்டும். ஐஏஎஸ் கண்டிப்பாக வர வேண்டும். இந்திய நாடு முன் வர வேண்டும். நல்ல சட்டங்கள் வர வேண்டும் என்றால் பியூரோக்ரஸி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், எக்ஸிக்யூட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவர்கள் தான் சட்டத்தை எப்படி அதை செயல்படுத்த முடியும் என்று அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். லெஜிஸ்லேஷன் என்ன சட்டம் போட வேண்டும் என்பதை இவர்களுடைய கருத்தை கேட்டுதான் அவர்கள் சட்டத்தை போடுகிறார்கள்.
இதற்கெல்லாம் நீங்கள் உங்களால் இயலவில்லை என்றாலும் உங்களுடைய மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கு ஊக்குவித்து இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுத வேண்டும், படிக்க வேண்டும், அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதையும் எடுத்து கூறுங்கள். அதிகமாக பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம். Thank you, my lords. Thank you so much.